ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான செடியை பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த செடியை வந்து நொகிடியான்னு சொல்லுவாங்க, சில்வர் சேக்னு சொல்லுவாங்க, டெக்ஸா சில்வர் சேக் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய நேம் இருக்குது, கூகுளில் பார்த்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் கட்டிங்ஸ் கிடச்சி, இந்த இலையை பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் டஸ்ட் பவுடர் மாதிரி சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. செடி நார்மலாட்டு பூ பூக்காமலே நமக்கு பார்க்க அழகாக இருக்கும். இதில் வந்து சூப்பராக ஒரு பிங்க் கலரில் பூ பூத்துருக்கு, பார்க்கவே அழகாக இருக்குது. ஸோ இந்த கட்டிங்ஸு கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து இதை வந்து நார்மலாக ஒரு தண்ணியில் ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கப்லேயோ ஏதாவது ஒரு இதில் நீங்கள் மக்லேயோ போட்டு வைங்க. ஒரு 3 டேஸ்க்கு போட்டு வைக்கலாம். அப்புறம் அதுக்கப்புறமா இதை வந்து கரெக்டாக நம்ம கட்டிங்ஸ் போட்டு சூப்பராக நட்டோன்னா இது அழகாக வளர்ந்து வந்துடும். இது கட்டிங்ஸ் மூலமாகவே ஈஸியாக வளருது. இதுக்கு மண்கலை வந்து ரொம்ப இறுகலை இல்லாமல் நார்மலான மண்கலவையாட்டு இருக்கணும், நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். இதில் வந்து என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா, இந்த ஆட்டாம்புழுக்க உரம் இருக்குல்ல, அதுவும் மண்ணும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கிறேன். ஏன்னா அந்த செடிக்கு வந்து கரெக்டாக வேர் போட்டு வர்றதுக்கு நம்ம வசதியாக தான் அந்த செடியை கம்பை நட்டு வைக்கணும். அதுவும் இல்லாமல் இந்த நட்டதுக்கப்புறமா நம்ம மழை தண்ணி படாமல் ரொம்ப வெயிலும் படாமல் ஒரு செமி ஷேடான பிளேஸில் தான் நம்ம வைக்கணும். ஏன்னா இது வந்து திழுத்து வேர் போட்டு வரணும்ல, அது வரைக்கும் அந்த மாதிரி தான் வைக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கம்பு வந்து கீழே வரைக்கும் நமக்கு வந்து நிறைய அந்த கிளைகள் எல்லாம் இருக்குதுல்ல, அதில் வந்து தோல் உறிஞ்சிருக்கும் சில கம்பில், அதெல்லாமே நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா நம்ம மண்ணில் ஊன்ற பக்கம் வந்து அந்த தண்டு எதுவுமே இலை இல்லாமல் அதுவும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து ஒரு 3 கட்டிங்ஸ் கிடச்சிச்சு. அதுலேருந்தே நான் நிறைய கட்டிங்ஸ் எடுத்தேன். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அதை அடுத்து நம்ம வந்து மண்ணில் நடணும். ஸோ நான் வந்து இதை இப்போ நட்டு வச்சுருக்கிறேன். இது வந்து க்ரோத் எப்படி இருக்குன்னுக்கிட்டு நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நட்டுறேன். இனி வந்து இது க்ரோத் எப்படி இருக்குன்னுட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எத்தனை நாளில் நமக்கு வந்து வேர் போட்டு வருதுன்னு. ஸோ சில செடிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இலையை கூட நம்ம உதுத்து போட்டால் தான் அதில் வந்து சூப்பராக க்ரோத் இருக்கும். ஏன்னா இல்லைனா அந்த இலைக்கும் வந்து கொஞ்சம் பச்சைத்தன்மை இருக்கணும்ல, ஈரத்தன்மை இருக்கணும்ல, அதுக்கு தக்கன தான் அது இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம கம்பு எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா தான் நம்ம நடணும். நம்ம எப்போவுமே நம்ம செடி நடுவோம்ல, அந்த மாதிரி சரித்து தான் நடணும். இப்போ அவ்வளோ 3 கட்டிங்ஸ்லேருந்து இவ்வளோ கட்டிங்ஸ் நம்ம எடுத்தாச்சு. ஸோ இனி தான் இதை வந்து நட போகிறோம். மண்ணை வந்து திருப்பியும் ஒரு வாட்டி நம்ம கையால் உதுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த செடியை நட வேண்டியதான். செடியை நட்டதுக்கப்புறமா லைட்டாக நம்ம வந்து தண்ணியும் தெளிச்சிடணும். அப்புறமா இந்த செடிக்கு வந்து இது வந்து திழுத்து வேர் போட்டு வர்றது வரைக்கும் ரொம்பலாம் தண்ணி ஊற்றக்கூடாது. லைட்டாக நம்ம வந்து கொஞ்சம் தெளிச்சோ ஸ்ப்ரே பண்ணியோ விட்டுடணும். அதுக்கப்புறம் இது வந்து நல்ல பெரிய செடியாக வளர்ந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து தண்ணி எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கலாம். எவ்வளோனா ரொம்ப நிறைய ஊற்றக்கூடாது. அதுக்கு தேவைக்கேற்ப நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இவ்வளோ தான் நம்ம செடியை நட்டாச்சு. இது வந்து சூப்பராக திழுத்து வந்ததுக்கப்புறமா இதோட அப்டேட் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.